வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் இன்றைய நீடிய பெருங்கோயில்கள் நிகழ்ச்சியில் புராதன சிறப்புமிக்க திருக்கழுகு குன்றம் வேதகிரீஸ்வரர் சிவாலயத்தையும் அங்கு ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் மகான் சுப்பைய சுவாமிகளின் 64ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினையும் கண்டு தரிசிப்போம். ஓம் நம சிவாய. ஓம் சர்க்குருவே சரணம். திருக்கழுகு குன்றம் வேதகிரீஸ்வரர் சிவமலையின் அடிவாரத்தில் கிரிவலம் செல்லும் சாலையில் மகான் சுப்பைய சுவாமிகளுடைய ஜீவாலயம் அமைந்துள்ளது. மகான் சுப்பைய சுவாமிகள் தமிழ்நாடு செய்த அருந்தவ பயனாய் திருநெல்வேலி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள கடையனோடை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்த திரு வில்லிமுத்து கோனார் நாராயண வடிவு என்ற புண்ணிய தம்பதியினரின் திருமகனாக 23/11/1908 ஆண்டில் தெய்வ பக்தியும் செல்வ செழிப்பும் மிக்க குடும்பத்தில் அவதரித்தார்கள். அக்காலத்திலேயே மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வேதியியல் துறையில் பயின்று BA பட்டம் பெற்றவர் மகான் சுப்பைய சுவாமிகள் ஆவார். செல்வ வளமும் கல்வி அறிவும் ஒருங்கே பெற்றிருந்த போதும் மகான் சுப்பைய சுவாமிகள் இறை மெய்ஞானத்தில் நாட்டம் கொண்டிருந்தார்கள். தான் கொண்டிருந்த தீவிர இறை மெய்ஞான வேட்கையால் துறவரம் மேற்கொண்ட சுப்பைய சுவாமிகள் திருச்செந்தூர் முருகர் ஆலயம், மூவர் சமாதி, திருக்குற்றாலநாதர் ஆலயம் என பல இடங்களில் தவம் புரிந்தும் பல அருந்தமிழ் ஓலைச்சுவடிகளையும் நூல்களையும் ஆராய்ச்சி செய்தும் வந்தார்கள். காசி மாநகரம் சென்று அங்கு சில காலம் வாசம் புரிந்த சுவாமிகள் சமஸ்கிருதம் பயின்று சமஸ்கிருதத்தில் உள்ள தெய்வீக நூல்களையும் ஆராய்ந்து வந்தார்கள். மகாராஷ்டிர மாநிலம் சீரடி சாய்நாதர் சன்னிதானத்திற்கு சென்று அங்கு சில காலம் தங்கி தவம் புரிந்த சுவாமிகள் சித்தியல் ஞானத்தை அடைந்தார்கள். பின்பு அங்கிருந்து கல்கத்தாவில் உள்ள ராமகிருஷ்ண பரமஹம்சர் மடத்திற்கு சென்று அங்கு சில காலம் தங்கி தவம் புரிந்து தர்க்க ஞானத்தை பெற்றார்கள். முடிவாக தமிழ்நாட்டில் வடலூரில் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தெய்வ திருவருளால் தோற்றுவித்த சத்திய ஞான சபையை அடைந்து அங்கு பல காலம் தங்கி ஜீவகாருண்ய சேவையும் தவமும் புரிந்த சுவாமிகள் பரிபூரண மெய்ஞானத்தை அடைந்தார்கள். 1951ஆம் ஆண்டில் வடலூரிலிருந்து புறப்பட்ட சுவாமிகள் திருவருட்பிரகாச வள்ளலார் இயற்றிய திருவருட்பா 6ஆம் திருமுறையை மட்டும் கையில் வைத்து கொண்டு நடைப்பயணமாகவே புறப்பட்டு 4 வேதங்களே மலையாக அமைந்துள்ள இந்த திருக்கழுகு குன்றம் வேதகிரீஸ்வரத்தை அடைந்து இங்கு மலை மீது அமைந்துள்ள குகையில் இறை நிஷ்டையில் அமர்ந்தார்கள். இந்த வேதகிரீஸ்வரம் மலை குகையில் 9 ஆண்டு காலம் தனித்திருந்த சுவாமிகள் ஊனுறக்கம் ஏதுமின்றி தவம் புரிந்து திருவருட்பா 6ஆம் திருமுறையை ஆழ்ந்து கற்று அனுபவித்து அருள் அனுபவம் உற்று 3/1/1960ஆம் ஆண்டில் பரிபூரண இறை முக்தி நிலை பெற்றார்கள். மகான் சுப்பைய சுவாமிகளின் ஞான தேகம் திருக்கழுகு குன்றம் மலை அடிவாரத்தில் அடியார் பெருமக்களால் சித்தர்கள் முறைப்படி ஜீவாய்க்கியம் செய்யப்பட்டது. பின்பு 48வது நாள் மண்டல பூஜையின் போதும் சுவாமிகள் சமாதி அடைந்து 1 ஆண்டுகள் கழிந்த பின்பும் சமாதி திறந்து பார்த்த பொழுது சுவாமிகளின் தேகம் அப்படியே அழியாமல் இருந்ததை கண்டு அனைவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். இந்த நிகழ்வு அப்போதைய காலகட்டத்தில் இந்து நாளிதழிலும் வெளியானது. இந்நிகழ்வுக்கு பின்பே சுவாமிகளின் ஜீவசமாதியின் மீது ஆலயம் எழுப்பப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது. சுவாமிகள் இங்கு அருளுருவாய் வீற்றிருந்து என்றென்றும் நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். திருக்கழுகு குன்றம் வேதகிரீஸ்வரத்தின் அடிவாரத்தில் அமைந்துள்ள திருக்கோயிலில் இறைவன் திரிபுர சுந்தரி சமேத பக்தவச்சலராக அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். சிவபெருமான் நித்திய வாசம் புரியும் தொன்மை வாய்ந்த சிவஸ்தலங்களில் திருக்கழுகு குன்றமும் ஒன்றாகும். இங்கு 4 வேதங்களே மலையாக அமைந்துள்ளமையால் வேதகிரீஸ்வரம் என்றும், இறைவன் சாபத்தால் கழுகு ரூபம் எடுத்த 2 முனிவர்கள் சாப விமோச்சனம் பெற வேண்டி
இந்த ஆலயத்தின் மலை மீது வந்து தினசரி உணவு எடுத்துக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டமையால் திருக்கழுகுன்றம் என்றும் வழங்கப்படுகின்றது. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர், சோழர், பாண்டியர், ராஷ்டிரகூடர் காலத்து கல்வெட்டுகள் ஏராளமாக கிடைத்துள்ளன. எனவே பல காலத்திலும் பல மன்னர்கள் இந்த ஆலயத்தை நிர்மாணித்துள்ளார்கள் என்று அறிய முடிகின்றது. மாணிக்க வாசக பெருமானுக்கு இறைவன் குரு வடிவாக காட்சி தந்து ஞான உபதேசம் செய்தருளிய ஸ்தலம். திருக்கழுகுன்றம் தாளக்கோயிலில் பஞ்சபூத ஸ்தலங்களும் ஒருங்கே அமைந்துள்ளன. திருஞான சம்பந்தரும் மாணிக்க வாசகரும் சுந்தரரும் திருக்கழுகுன்றத்தின் அரும்பெருமையை போற்றி தேவார பதிகங்கள் இயற்றியுள்ளார்கள். மேலும் பட்டினத்தடிகளாரும் அருணகிரிநாதரும் திருவருட்பிரகாச வள்ளலாரும் வேதகிரீஸ்வரத்தின் பெருமையை போற்றி பாடியுள்ளார்கள். வீரராகவ பெருமாள் புலவர் என்றவர் இந்த ஆலயத்தின் தலபுராணத்தை பாடி அருளியுள்ளார்கள். கதலி வாழை மரம் திருக்கழுகுன்றம் ஆலயத்தின் தலவிருட்சமாக விளங்குகின்றது. திருக்கழுகுன்றத்தில் வீற்றிருக்கும் இறைவன் மீது மாணிக்க வாசக பெருந்தகை பாடி அருளிய திருவாசக பதிகம். திருச்சிற்றம்பலம். இயக்கி மாறறுபத்து நால்வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மல பல வல்வினைக்குள்ளழுந்தவும் துயக்கருத்தெனை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கலல் தந்தேனை கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழு குன்றிலே அடியார் முனே வந்து காட்டினாய் கழு குன்றிலே. திருக்கழுகுன்றம் தங்கு தீர்த்த குளத்தை தற்போது தரிசிக்கிறோம். மார்க்கண்டேய முனிவருக்கு சிவபெருமான் பூஜை செய்ய சங்கையே பாத்திரமாக தந்தருளியதின் ஐதீகமாக இந்த திருக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வலம்புரி சங்கு வெளிப்படுவது பேரதிசய நிகழ்வாகும். இந்த சங்கு தீர்த்தத்தில் நீராடி மலை கோயிலை கிரிவலம் செய்து வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும். மேலும் பிள்ளை பேறு இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அருள் அனுபவ உண்மையாகும். இப்ப நாம சுமார் 500 அடி உயரமுள்ள திருக்கழுகுன்றம் மலைக்கோவிலை தரிசிக்க செல்வோம். இந்த மலைக்கோவிலில் ஒரே பாறையால் அமைக்கப்பட்ட வாழைப்பூ வடிவத்திலான கோபுரம் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தினசரி திருக்கழுகுன்றம் வந்து வேதகிரீஸ்வரரை வழிபட்டு பேறு பெறுகின்றார்கள். திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரத்தில் முனிவர்கள் கழுகு ரூபத்தில் வந்து உணவு எடுத்ததன் அடையாளமாக அந்த இடத்தில் கழுகுகளின் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தினசரி காலை மாலை வேளைகளில் திருக்கழுகுன்றம் தாளக்கோவிலிலும் மலைக்கோவிலிலும் நடை திறந்திருக்கும். பக்தர்கள் இறைவனை கண்டு தரிசிக்கலாம். மாதந்தோறும் பௌர்ணமியில் ஏராளமான பக்தர்கள் மலைக்கோயிலை கிரிவலம் செய்து வழிபடுகின்றார்கள். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.